ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகும் 14வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த 14வது அதிகாரத்தில் குஷ்டரோகம் சுத்திகரிக்கப்படுகின்ற அந்த முறைமையானது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகி ஒருவன் நலம் பெற்ற பிறகு செய்ய வேண்டிய சடங்கு பற்றிய விவரமானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது, அவனை பாளையத்துக்கு புறம்பே ஆசாரியன் சோதனை செய்ய வேண்டும். அவன் குணம் பெற்றிருந்தான் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற சுத்தமான 2 குருவிகளை கொண்டு வரணும், கேதுரு கட்டையை கொண்டு வரணும், சிவப்பு நூலை கொண்டு வரணும், ஈசோப்பையும் கொண்டு வரணும். கேதுரு கட்டை அது உயர்ந்த ஓங்கி வளரக்கூடிய மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டை. ஈசோப்பு ஒரு சிறிய செடியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது உலகத்தில் உள்ள உயர்வான மனிதனாக இருந்தாலும் சரி, தாழ்வான மனிதனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே நியாய தீர்ப்புக்கு உட்படுவார்கள் என்பதை குறிக்கும் வண்ணமாக இந்த செயல் அமைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். சிவப்பு நூல் என்பது ஏசாயா 1:18 பார்க்கிற போது சிவப்பு பாவத்தோடு தொடர்புடையதாக சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு காணப்படக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது பாவங்களை நியாயம் தீர்க்கிற காரியங்களானது இங்கே குறிப்பாக நிழல் உருவமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பறவையானது ஊற்று நீரின் மேலே கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தத்தில் மற்ற பறவை, கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு இவைகள் எல்லாமே அதில் தோய்க்கப்பட்டது. அதாவது நலம் பெற்ற குஷ்டரோகியின் மேலே அந்த இரத்தம் 7 தரம் தெளிக்கப்பட்டு அவன் சுத்தமுள்ளவன் என்று அறிவிக்கப்பட்டான். பின்னர் அந்த உயிருள்ள குருவி வெளியே விடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அதாவது அந்த கொல்லப்படுகிற குருவியானது கிறிஸ்துவினுடைய மரணத்தையும், அந்த உயிரோடு விடப்படக்கூடிய குருவியானது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 7 தரம் தெளிக்கப்படுகிறது என்பது முழுமையாக சுத்திகரிக்கப்படுகிறதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. குஷ்டரோகம் பல நிலைகளில் பாவத்திற்கு மாதிரியாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதனை தீட்டானவன் என்று அது தீர்க்கிறது என்று பார்க்கிறோம். அவனை பாளையத்துக்கு புறம்பாக்குகிறது என்றும் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய மக்களிடமிருந்து அந்த பாவமானது மனிதனை தனிமைப்படுத்தி விடுகிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை அது வருத்தத்திற்கு உரியதாக அது மாற்றி விடுகிறது. ஆகவே தான் குஷ்டரோகியை தூய்மைப்படுத்துகின்ற செயலில் அந்த இரத்தமும், அதாவது இரத்தம் என்பது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஊற்று நீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு மனிதன் அவன் மனம் திரும்பி விசுவாசத்துடன் அவன் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிற பொழுது கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும், அதாவது 2 பறவைகளின் மூலம் சித்தரிக்கப்பட்டுள்ளதே இந்த உயிர்த்தெழுதலும் அவனுடைய அந்த சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றன. தேவனுடைய முன்னிலையில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் ஒரு மனிதன் மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அவன் தூய்மை அடைகிறான். பரிசுத்த ஆவியானவர் இவனை சுத்திகரிப்பதற்கு, பாவியை சுத்திகரிப்பதற்கு அவர் உதவுகிறார். ஆகவே இங்கே பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தேவனுடைய முன்னிலையில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் பார்க்கிற பொழுது சுத்திகரிக்கப்பட்ட குஷ்டரோகி தன்னுடைய ஆடைகளை தோய்த்து தன்னுடைய ரோமம் முழுவதையும் சிரைத்து தன்னுடைய உடலை அவன் கழுவினான். பின்னர் அவன் பாளையத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டான். இது இவ்வளோ சடங்கும் பாளையத்துக்கு வெளியே செய்யப்படுகிறது. இப்போ பாளையத்துக்கு உள்ளே அவன் அனுமதிக்கப்படுகிறான். ஆனாலும் மேலும் 7 நாட்கள் அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே, சொந்த கூடாரத்துக்குள்ளே அவன் அனுமதிக்கப்படவில்லை. 7 நாட்களுக்கு பிறகு அவன் மீண்டும் அவன் தன்னுடைய முடி முழுவதையும் அவன் சிரைத்து குளித்த பிறகு சுத்தமுள்ளவன் என்று அவன் அறிவிக்கப்பட்டான். வசனம் 9 பார்க்கிறோம். 8ஆம் நாளில் அவன் கர்த்தருக்கு காணிக்கையை திரும்பவும் கொண்டு வருகிறான். இது பாளையத்துக்கு உள்ளே. வசனம் 10-11 பார்க்கிற பொழுது குற்ற நிவாரண பலியை கொண்டு வருகிறான். அதே போல் பாவ நிவாரண பலியை கொண்டு வருகிறான். வசனம் 19 பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலியை அவன் கொண்டு வருகிறான். அவன் கொண்டு வந்து இப்பொழுது தனக்கு பாளையத்துக்கு உள்ளே இந்த சடங்குகளை அவன் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் குஷ்டரோகியினுடைய காதின் மடலில்
அவனுடைய கையில் காலிலெல்லாம் இரத்தத்தை ஆசாரியன் பூசுகிறதை வசனம் 14 காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதையும் தேவனுடைய வழியில் நடப்பதையும் இது காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு சித்தமானதை செய்யணும், அவர் வழிகளில் நடக்கணும். இதற்காக காது மடல்களில் அதே போல் கையில் காலெல்லாம் இங்கே இரத்தம் பூசப்படுகிறதை பார்க்கிறோம். 21வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் எல்லா பலி மிருகங்களையும் கொண்டு வருகிறதற்கு இயலாதபடி அந்த சுத்திகரிக்கப்பட வேண்டிய குஷ்டரோகி திராணியற்றவனாக ஒரு ஏழையாக இருந்தான்னு சொன்னால் அவன் பாவ நிவாரண பலிக்காகவும் சர்வாங்க தகன பலிக்காகவும் 2 காட்டு புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை அவன் கொண்டு வரணும். குற்ற நிவாரண பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் குற்ற நிவாரண பலியோடும் பாவ நிவாரண பலியோடும் சர்வாங்க தகன பலியோடும் போஜன பலியும் சேர்த்து அங்கே செலுத்தப்பட்டது. அதே போல் 33லிருந்து 53 வரையிலும் இறுதியாக ஒரு வீட்டில் குஷ்டரோகம் இருப்பதாக கண்டுபிடிப்பதற்கான பிரமாணங்கள் இவைகள் இங்கே கூடாரத்தில் வசித்ததுனால இது இங்கே அதை கடைபிடிக்க வேண்டிய காரியம் அல்ல. இவர்கள் கானான் நாட்டுக்கு சென்ற பிறகு நிரந்தரமான வீடுகளில் அவர்கள் குடியிருக்கிற காலத்துக்கு பொருத்தமானதாக இது கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்த காலத்தில் அல்ல, ஒரு வீட்டில் காணப்பட்ட குஷ்டரோகம், அதாவது பூஞ்சை காளான் அல்லது பூஞ்சனோன்னு சொல்கிறோமே, அல்லது அது வறண்டு வலிமை இழந்து போன ஒரு இடமா ஆயிட்டுன்னு சொன்னால் ஆசாரியன் அந்த வீட்டுக்கு சென்று பார்வையிடுகிறதற்கு முன்பு வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் இவங்க வேகமாக அவர்கள் அகற்றி வைக்கிறதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆசாரியன் வந்த பிறகு அந்த பூஞ்சனம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் அதை அந்த பொருள்களோடு சேர்த்து எல்லாத்தையும் தீட்டாக அவன் அறிவித்து விடுவான். ஆகவே அவர்கள் முதல்ல அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல பாதிக்கப்பட்ட அந்த கற்கள் மட்டும் அகற்றப்பட்டன. ஆனால் குஷ்டம் தொடர்ந்து பரவினால், அதாவது இந்த பூஞ்சனோன்னு சொல்கிறோமே, அது தொடர்ந்து பரவினால் வீட்டில் பரவாமல் அது பரவி கொண்டிருந்துன்னா அவர்கள் அது குஷ்டம் என்று அறிவிக்கப்பட்டது. அது பரவிக்கொண்டே இருந்தால் அந்த வீடு முழுவதும் அங்கே இடிக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களானது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 54லிருந்து 57 வரை 13-14 அதிகாரங்களினுடைய தொகுப்பாக இந்த மீதி வசனங்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்னா, பாவத்திற்கான பரிகாரமானது பொதுவானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி படரும் பாவத்தினுடைய நிழல் உருவமாக தொழுநோய் நீங்கிய மனிதனுக்கு சுத்திகரிப்பு சடங்கை பற்றி நம்ம இப்போ படித்தோம். அதாவது 1லிருந்து 9 வரையிலுள்ள வசனங்களில் பாளையத்துக்கு வெளியே நடக்கிற ஒரு சுத்திகரிப்பு சடங்கை பார்த்தோம். 10லிருந்து 32 வரையிலுள்ள வசனங்களில் பாளையத்துக்கு உள்ளே நடக்கின்ற சுத்திகரிப்பு சடங்குகளை குறித்து நம்ம இங்கே பார்த்தோம். பாளையத்துக்கு வெளியே நடைபெறுகின்ற சுத்திகரிப்பானது அது கிறிஸ்து பாளையத்துக்கு வெளியே நமக்காக நம்மை தேடி வந்ததற்கான ஒரு நிழல் உருவமாக தேடி வந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இங்கே 2 குருவிகளை பார்க்கிறோமே, ஒன்று கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு நிழல் உருவமாகவும் இன்னொன்று கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு நிழல் உருவமாகவும் காணப்படுகிறது. அதே போல் ஒருவேளை கேதுரு கட்டை அது உயர்வான மனிதனையும் காட்டுகிறது, கிறிஸ்துவினுடைய மனித தன்மையையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. சிவப்பு நூல் ரட்சிப்புக்கான இரத்தத்தின் மேல் உள்ள ஒரு விசுவாசத்தையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் மண்பாண்டம் கிறிஸ்துவினுடைய மனித சரீரத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஊற்று நீர் இங்கே தேவனுடைய ஆவியானவரை அது அடையாளப்படுத்துகிறது. 7 தரம் தெளிக்கின்ற காரியமானது முழுமையான சுத்திகரிப்பை காட்டுகிறது. அதே போல் அவன் குளிக்கிறான இது புதிய வாழ்க்கைக்கான ஒரு ஆயத்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பாவத்தின் அந்த பாளையத்தில் உள்ளே நடைபெறக்கூடிய அந்த பலியிடுதலும் சுத்திகரிப்பு சடங்கும் கிறிஸ்துவினுடைய பலியாகுதலுடன் நமக்குள்ள அனிதன சுத்திகரிப்பை காட்டுகிறது. அதாவது ஒருவன் சபைக்குள்ளே சேர்க்கப்படுகிறதற்கு முன்பாக வெளியே சுத்திகரிக்கப்படக்கூடிய காரியங்களும் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட பின்பு அனுதின சுத்திகரிப்பையும் அது காட்டுகிறது. கிறிஸ்துவினுடைய இரத்தமும் ஆவியானவரும் நம்முடைய அனுதின நடக்கை, நம்முடைய செயல்கள்,
நம்முடைய செவி கொடுத்தல் ஆகியவற்றில் சுத்திகரிப்பை வழங்குவதை குறிப்பாக இந்த சடங்குகள் நமக்கு காட்டுகின்றன. வசனம் 14, 17, 25 மற்றும் 28 நாம் பார்க்கிறோம். ஏழையும் அதற்கேற்ற நிலையில் பலிச்சடங்கை நிறைவேற்றுகிறதற்கு அவனுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டதை வசனம் 21 பார்க்கிறோம். எனவே இந்த நியாயப்பிரமாணம் அனைவருக்கும் பொதுவானது. யாருமே தப்பிச் செல்கிறதற்கு வழி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 33 57 வரை பார்க்கிற பொழுது விசுவாச வாழ்க்கையில் பாவங்கள் பல்வேறு நிலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தனி மனித வாழ்க்கையை மாத்திரமல்ல, அது பல்வேறு நிலைகளை எப்படி பாதிக்கிறது என்று பார்க்கும்போது வீட்டில் தோஷம் என்பது பாவம் குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்க முடியும், தனி மனித வாழ்க்கையையும் பாதிக்க முடியும், சமூக வாழ்வையும் பாதிக்க முடியும், திருச்சபை வாழ்வையும் அது பாதிப்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாவம் அத்தனை கொடுமையானது என்பதை காட்டுகிறது. வீடு என்பது செங்கலாலும் சாந்தினாலும் கட்டப்படும் பொழுது குடும்பம் என்பது உயிர் உள்ள மனிதர்களால் அது கட்டப்படுகிறது. நமது வீடுகளும் குடும்பங்களும் தேவனுடைய பார்வைக்கு உள்ளே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது செங்கல்களும் சாந்தும் பாவத்தால் சம்பாதித்தவையாக அமையக்கூடாது. அதாவது லஞ்சம் வாங்கிறது, பதுக்கி சேர்க்கிற காசு, பொய் வழியில் செய்கிற வாணிபங்கள், அதே போல் அரசியல் செல்வாக்கினால் கிடைச்ச பணம், இப்படிப்பட்டவைகளால் நம் வீடுகளை கட்டுகிற போது அது தேவனுடைய பார்வையில் படுகிற பொழுது அது பாவத்தினால் கிடைத்த காசினால் கட்டும்போது அந்த வீடு எப்படி தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறதோ அதே போல தான் மனிதனுடைய வாழ்வும் அப்படி இருக்கிறது. அயலானினுடைய உரிமையிலிருந்து பறித்தெடுக்கப்பட்டதை கொண்டு போய் தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அதே போல் ஏழை தொழிலாளர்களை ஏமாற்றி தேவனுக்கு கொடுக்காமல் சம்பாதித்ததை வைத்து கொண்டு வீடுகளை நம்ம கட்டக்கூடாது. அதில் பாவ தோஷம் பற்றி இருக்கும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அதை உணர்ந்தோமானால் நம்ம பரிகாரத்தை தேடணும், இல்லைனால் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்காது என்பதை இந்த பகுதியானது காட்டுகிறது. நமது குடும்ப அங்கத்தினர் எவரும் பாவ தோஷத்துக்கு காரணமானவராக இருந்துவிடக்கூடாது. பாவம் நிறைந்த தொழில்களை செய்யக்கூடாது. நமது பழக்க வழக்கங்கள் தொழில்கள் ஆகியன சமுதாயத்தில் படர்கின்ற ஒரு தொழுநோயாக அது இருந்துவிடக்கூடாது. திருச்சபையின் பாவதோஷமான ஒரு கல் அதனை பாழாக்கக்கூடும். விபச்சாரம், வெறியாட்டம், கொலை, களவு, முரட்டாட்டம், கவர்ச்சி நடக்க, பதவி மோகம், பொய் போதனைகள் போன்ற இடரல்கள் கொண்ட கற்களாக எந்த விசுவாசிகளும் கூட விளங்கிவிடக்கூடாது. அதனை ஆசாரியன் அடையாளம் கண்டு அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவன் பிடுங்கினால் அது பயங்கரமானதாக இருக்கும். சமுதாயத்தில் நாம் ஒழுக்கமும் சீரும் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இஸ்ரவேலர் வீட்டை இடிக்கும்போது அதனை அசுத்தமான ஒரு இடத்தில் கொட்டியது போல நாமும் நமது தெருக்களிலும் சாட்சியை விளங்க பண்ண வேண்டும். நமது வீடுகளின் அசுத்தங்களை கொண்டு தெருவில் கொட்டக்கூடாது. அது நோய்களுக்கும் வழிபோக்குக்கும் தடையாக இருந்தால் அதுவும் கூட அது பாவம். சாக்கடை பாதைகளை, நமது குப்பைகளை, அதாவது சாக்கடை பாதை இருக்குதுன்னா நம்ம குப்பைகளை போட்டு அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. குப்பை மேட்டிலும் நம்முடைய சாட்சிகள் விளங்க வேண்டும். அதாவது சமுதாயத்தில் நம்ம சாட்சியோடு கூட வாழ வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிற உலகத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நம்ம பழக வேண்டும். உலகை மாசுபடுத்துகின்ற, அதாவது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தாதுங்கன்னெலாம் சொல்லியிருக்குத, இவைகளெல்லாம் சமுதாயத்தில் இன்றைக்கி போடப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தின்படி நம்ம அனுகூல வாழ்க்கையில் நம்ம அவைகளை கடைபிடிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக விசுவாசிகள் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய பரிசுத்தம் தனி மனித வாழ்க்கையிலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய தெருக்களிலும், நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த வீட்டினுடைய பிரமாணங்களை குறித்தும் அங்கே சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஒரு தனி மனிதன் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெறுகிற போது, ஆவிக்குறை நிலையில் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற போது பாளையத்துக்கு வெளியேயும் அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். ஒவ்வொரு அனுதின நாளிலும் அவன் ஆவியானவருடைய உதவியினாலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் அவன் அனுதின சடங்கு செய்கிறது போல் அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதே போல் வீடுகளிலே, அதாவது
தன்னுடைய சொந்த குடும்பங்களிலும் அவன் சாட்சியாக விளங்க வேண்டும். தெருக்களில், சமுதாயத்திலும் அவனுடைய சாட்சி சபையிலும் விளங்க வேண்டும் என்கிற காரியங்களை இந்த அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆன்மீக நிலையில் நமது பழைய பாவதோஷமான வாழ்க்கையாகிய வீட்டுக்கு பதிலாக கிறிஸ்து பலியாகி புதிதானவர்களாக, அதாவது நம்மை புது சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். திருச்சபையானது தோஷமின்றி காக்கப்பட வேண்டும். இந்த பூமியானது பாவ தோஷத்தினால் பழைய வீடு போல காணப்படுகிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியானது விரைவில் இடிக்கப்பட போகிறது, சுட்டரிக்கப்பட போகிறது. புதிய வீடாக புதிய வானம், புதிய பூமி தோன்ற போகிறது என்று தான் வெளிப்படுத்தல் 21:1 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழ்கின்ற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் பரிசுத்தமாக வாழ நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.